ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் வீடுங்க. சரிங்களா, இண்டிவிஜுவல் ஹவுஸ். நீங்க நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவுல வீடு இருந்தா சொல்லுங்க, கிணத்துக்கடவுல வீடு இருந்தா சொல்லுங்க, அதுவும் 50 இருந்து 55 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலா நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேட்டட் கம்யூனிட்டிலேயே அழகான ஒரு வீடு சூப்பரா கொண்டு வந்திருக்கேங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வடக்கு வாசல் அமைஞ்ச வீடு, மேற்கு பார்த்த சைட்ல 1350 ஸ்கொயர் ஃபீட்ல சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு. அவங்களுக்காகவே பார்த்து கட்டின வீடுங்க. ஃபுல்லா காலம் போட்டு கட்டின வீடு சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன்ல தான் இருக்குங்க. ஸோ இந்த வீடை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா இந்த வீடு கட்டி வெறும் 2 வருஷம் கூட முழுசா முடியலைங்க. ஓகேங்களா, நான் சொல்ற பிரைஸுக்கு கண்டிப்பா இந்த கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் NH ரோட்ல இருந்து வெறும் 200 மீட்டருக்கு உள்ளதான் இருக்கும். சரிங்களா, 200 மீட்டர். அதுவும் முன்னாடியே நீங்க போனீங்கன்னா கடகனி எல்லாமே உங்களுக்கு பக்கங்க. ஓகேங்களா, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, தெளிவாக பாருங்க. வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரூம்ஸ்லேருந்து சைஸஸ்லேருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் தாங்க அழகாக ஒரு 30 அடி ரோடு பேஸில் உங்களுக்கு மேற்கு பார்த்த சைட்டு, வடக்கு பார்த்த வாசலில் சூப்பராக வாஸ்துப்படி கட்டியிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீடு முன்னாடி எலிவேஷன் ஒர்க் பார்க்குறோம். நீட்டான ஒரு டீசெண்டான எலிவேஷன் ஒர்க்குங்க. ஸோ அதில் நம்ம என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடி போர்ட்டிகோலேருந்து ஃப்ளோர் டைல்லேருந்து உங்களுக்கு வந்து வால் டைல் வரைக்கும் எல்லாமே ஸ்டோன் டைல் வந்து சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ அதே மாதிரி தாங்க 3 கார் நிறுத்துற அளவுக்கு நீளமான போர்ட்டிகோ. ஓகேங்களா, ஸோ சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு மேற்கு பார்த்த சைட் இருக்கும்போது அந்த குபேர மூலையில் பாத்ரூம் வரக்கூடாது. ஸோ அது ஸ்டேருக்கு கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின். ஸோ அந்த பாத்ரூம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரூமை வந்து அவங்க வந்து அந்த ப்ரொவிஷனே கொடுக்காம ஸ்டோர் ரூமை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டேருக்கு கீழே அது வேஸ்ட்டாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி அந்த பாத்ரூம் நம்ம எங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படியே வந்து உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அதையும் காமிச்சிருக்கேன். இந்த வீடு வந்து அவங்க ஓனாக வந்து ஓன் பர்பஸ்க்காக ஃபுல்லாக பில்லர் எழுப்பி கட்டின வீடு தாங்க. ஸோ இது வந்து பாத்ரூம் முன்னாடி என்ட்ரன்ஸில் அவுட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பாத்ரூம் தேவைப்படுது. அது இல்லாமல் ஒரு வீடுன்னு எடுத்துகிட்டோம்னா இந்தியன் டைப்பும் தேவை, வெஸ்டர்ன் டைப்பும் தேவைங்கிறது நிறைய பேருக்கு வாண்டடாகவே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இது தாராளமாக இருக்குங்க. போர் அப்படி தாங்க 620 அடியில் போர். அதே மாதிரி தண்ணி தொட்டியும் 10,000 லிட்டர்லிங்க. சரிங்களா, பெரிய தொட்டி தான் கட்டியிருக்காரு. ஓகேங்களா, நிலவு பாருங்கள், நிலவும் வந்து ஒரு நல்ல டிசைன். என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹாலுங்க. சரிங்களா, டைல் டிசைன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு சோஃபாலாம் வந்து போட்டு ஒரு விலாசமாக இருக்கிற மாதிரி ஒரு ஹாலுங்க. ஓகேங்களா, டிவியில் செட் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குபேர மூலையில் ஆஸ் பர் வாஸ்துப்படி நல்லா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஒன்று வந்துடுதுங்க. சரிங்களா, இந்த பெட்ரூம்லேயே டைல் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு வந்து பாத்ரூம் டோரும் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டிசைனில் வந்துடுது. மேலே லாஃப்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸும் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த டோர் டிசைன் மாதிரி உள்ளே வந்து பாருங்களேன், பாத்ரூம்லேயே வந்து டைல் ஒர்க் டிசைன் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே அவங்க ஓன் பர்பஸ்க்காக பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, உள்ளே வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம என்ட்ரு ஆக போகிறது உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்துட்டிங்க அப்படின்னா அக்னி மூலையில் சரியாக இருக்கிற மாதிரி அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து கிச்சன் வந்துடுது. கிச்சன்லேயே வித் சிம்னி, அப்புறம் அந்த உங்களுக்கு அக்வா கார்டு எல்லாம் மாட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோடு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்ங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டைல் டிசைன் வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அட்டாச்சு டாய்லெட் வந்துடுது. இதுவும் வெஸ்டர்ன் டைப்புங்க. இதுவும் டைல் டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடு நான் சொன்ன மாதிரியே கிணத்துக்கடவு NH ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த NH ரோட்லேருந்து சரியாக ஒரு 150 மீட்டர் அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு ஒரு சைடு எடுத்துட்டிங்கன்னா அழகான ஒரு தோப்பு, காத்தோட்டமாக இருக்கக்கூடிய வீடு. ஒரு சைடு ஃபுல்லாக வீடு, நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அழகாக ஒரு 30 அடி ரோடு பேஸில் வீடு, பக்கத்துலேயே எடுத்த மாதிரி அழகாக நேச்சருக்கு தோப்பு. மேலே நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க ஃபுல்லாக காலம்ங்க, பெரிய பெரிய பில்லரு. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு மேலேயும் வீடு கட்டுறதுக்கான பிளான் அப்ரூவல் எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க. கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அதுக்கு முன்னாடி வீட்டை சுற்றி பாருங்கள் செட் பேக் ஃபுல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ தாராளமாக வந்து பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு ப்ரைமரோடு அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ரீசனுங்க, வீடை ஃபுல்லாக முடிக்காமல் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேருமே ஒரே இடத்துல வீடு கட்டி இருக்கணுங்கிறது, அவங்க கூட்டு குடும்பமாக இருக்கணுங்கிறது அவங்களோட ஆசை. அதனால தாங்க இந்த வீடு கொடுக்குறாங்க. இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 55 lakhs தாங்க. அதுவும் நெகோஷியபிள். உடனே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்ல நெகோஷியபிள் பண்ணி நான் வாங்கி தரேங்க.
வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற வீடு. இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், நல்ல ஒரு ஹவுஸ் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க, தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எஸ்கேஜேவை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் லோன் போடுறது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டை வந்து பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா லீகல் பார்க்குறதுலேருந்து, லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுலேருந்து, டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து கூட நின்று நம்ம வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துடலாங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நன்றி மக்களே.